வணக்கம். நேத்து பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரா நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வந்தாங்க. அதிமுக சார்பா எல்லாருமே பேசினாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, துணை சபாநாயகர் பிச்சாண்டிய வச்சு அந்த சட்டமன்றத்தில அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்த நடத்த சொல்லிட்டு சபாநாயகர் அப்பாவு வெளியே போயிட்டார். பிச்சாண்டி நடத்தினாரு. பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் எங்கள பேச விட மாட்டேங்கிறாரு. மைக் ஆஃப் பண்ணிடுறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, நாங்க பேசுகிற விஷயங்கள ஒளிபரப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி பலவிதமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னார். அதுக்கு முதலமைச்சர் பயங்கரமான ஒரு பதிலடியெல்லாம் கொடுத்தாரு. சபாநாயகர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, எதிர்க்கட்சிக்கு எவ்வளவு பேச அலோவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி புள்ளிவிவரங்களோட பேசினார். சரி, இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓபிஎஸ் ஓட்டு போட்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்குமே ஆகாது. அதுவும் இல்லாமல் செங்கோட்டையன் வேறு ஓட்டு போட்டிருந்தார். இப்போ சமீபமாக செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு லடாய் ஓடிக்கிட்டே இருக்குது. பயங்கரமான ஒரு உச்சத்துக்கு போயிட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ சமாதானப்படுத்துறதுக்கு செங்கோட்டையன்ட்ட ஆட்களை அனுப்பி பார்க்குறாரு, பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறாரு. செங்கோட்டையனோ ஓபிஎஸ் தரப்போ நேற்று எதிராக ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அதிமுகவுக்கே அசிங்கமாயிடுவோம். நாங்கள் எவ்வளவு தான் பிளவாக இருந்தாலும் அதிமுகவுக்குள்ளே நாங்கள் உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி காட்டுறதுக்காக ஓபிஎஸ் தரப்பையும் சமாதானப்படுத்தியிருக்காரு, செங்கோட்டையன் தரப்பையும் சமாதானப்படுத்தியிருக்காரு. செங்கோட்டையன் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர் எந்திரிச்சு கோச்சிட்டு போயிட்டாரு. கேபி முனுசாமி மூலமாக அவரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர வச்சு இந்த விவாதத்தில் அவர் அதிமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட வச்சாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கொறடா உத்தரவு, அதிமுக கொறடா உத்தரவு, அந்த உத்தரவை அதிமுக எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக மதிக்கணும். அப்படி மதிக்கலை அப்படின்னா அது பின்னாடி பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எடப்பாடி பழனிசாமி தரப்போ மற்றவங்களோ இது வரைக்குமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை அதிமுக எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் கொறடா உத்தரவு நான் அதனால் போடுறேன் அப்படிங்கும்போது யாருமே பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. ரியாக்ட் பண்ணலைன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. ஓபிஎஸ் தரப்பு கூட கொஞ்சம் நெருக்கமாக எடப்பாடி பழனிசாமி வராரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஓபிஎஸ் வேணும் நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ்ஸை நம்ம கட்சியை விட்டு நிப்பாட்டினது தப்பு, கட்சியை விட்டு வெளியேற்றினது தப்பு. ஓபிஎஸ்ஸை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும். ஒருவேளை ஓபிஎஸ்ஸை நம்ம கைக்குள்ளே வச்சுருந்தோமோ அப்படின்னம்னா தென் மாவட்டங்களில் நம்ம இன்றைக்கும் நம்ம கிங்காகவே இருந்திருக்க முடியும். டிடிவி தினகரன், சசிகலா இந்த 2 பேர் மட்டும் வரவே கூடாது கட்சிக்குள்ளே. அவங்க 2 பேருமே நம்மளை எப்படியாவது கவுத்துருவாங்க, அடித்து விரட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க வரவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும் இருக்கார். ஓபிஎஸ்னால் நம்ம என்னதான் சொன்னோம்னா அவர் எப்படியெல்லாம் அவருடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். சென்டிமெண்ட்டாக பேசினாலும் சரி, அன்பாக பேசினாலும் சரி, ஓபிஎஸ்ஸை ரொம்ப சுலபமாக கவுத்துடலாம். இப்போ ஓபிஎஸ்ஸை அண்ணே கோச்சிக்காதண்ணே, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நீ ஏனே இப்படி பண்ணுற வானே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசினார் அப்படின்னா ஓபிஎஸ் உடனே சரண்டர் ஆயிடுவார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும் கேட்பார். திரும்பவும் சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களை கட்சிக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக பேசக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த முறையும் அதே தப்பு ஓபிஎஸ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிடும். தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்ஸை மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு பொதுக்குழுவை கூட்டி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அவரை துரத்தி விட்டு கட்சிக்குள்ளே கரவேட்டி கூட கட்ட விடாமல் நீதிமன்றத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி நிறைய சிக்கலை கொடுக்கும்போது ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது, வேறு யார் வேணாலும் தலைமையில் இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஓபிஎஸ் எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றுவார் அப்படிங்கிறது தெரியும். இதனால தான் ஓபிஎஸோட தீவிரமான விசுவாசி அப்படின்னா வைத்திலிங்கம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா போய் பார்த்தாங்க. டிடிவி தினகரன் தனிப்பட்ட முறையில் போய் பார்த்தாரு. இப்படி தனித்தனியாக பார்த்தும்போது கூட எடப்பாடி பழனிசாமி இப்படியெல்லாம் ஓபிஎஸ்க்கு தூவம் போடுவார். ஓபிஎஸ்ஸை உஷாராக இருக்க சொல்லுங்கள், எந்த சூழ்நிலையிலும் யாரையுமே உள்ளே சேர்க்காத சமயத்தில் நீங்கள் உள்ளே போகக்கூடாது, ஓபிஎஸ் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத வைத்திலிங்கம் மூலமாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகருக்கு ஆதரவாக கொண்டு வந்த அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக தான் ஓபிஎஸும் ஓட்டு போட்டார், செங்கோட்டையனும் ஓட்டு போட்டார். செங்கோட்டையனை கட்டாயப்படுத்துகிறாங்க. ஆனால் ஓபிஎஸை கட்டாயப்படுத்தலை. ஆனால் மறைமுகமாக ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி சில எம்எல்ஏக்கள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அதனால் ஓபிஎஸும் ஆதரிச்சிட்டார். ஏன்னா அதிமுகவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 11 எம்எல்ஏக்களோட ஓபிஎஸ் ஓட்டு போட்டார் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது. இப்போ இவர் 4 எம்எல்ஏக்கள் தானே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏன் எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சு அதிமுக கொறடா சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதிமுக ஆதரித்து ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆதரிக்காமல் விட்டுருந்தோம்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஓபிஎஸ் மேலே கோவத்தில் இருக்கிறாங்க. அதிமுக எம்எல்ஏ பதவிக்கு எதிராக கொறடா என்ன செய்வார், சபாநாயகர்கிட்ட ஒரு மனுவை கொடுப்பாரு. கொடுத்து ஓபிஎஸ்ஸை காலி பண்ணுங்கள், அதிமுக எம்எல்ஏ கிடையாது,
எம்எல்ஏ பதவியை பிடுங்குங்க அப்படின்னு சொல்லி கொறடா கொடுக்கணும். சட்டமன்ற விதிகள் படி பார்த்திங்கன்னா கொறடா உத்தரவை அந்தந்த கட்சிகள் கேட்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் கேட்டார் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, செங்கோட்டையன் அடுத்து. செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பயங்கரமான ஒரு மோதல் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, புகைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. கேபி முனுசாமிகிட்டலாம் அவர் பேசும்போதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். கேபி முனுசாமி போய் செங்கோட்டையனை சமாதானப்படுத்தும் போது, எடப்பாடி யார், எடப்பாடி வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தார், ஜனதா கட்சியில் இருந்தவர் அவர் வந்து ஒரு பிரச்சனைக்காக வந்து தேடி வந்தவரை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக அதிமுகவுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்த பிறகு நம்மளே வந்து கட்சியில் வந்து இன்றைக்கி நம்மளை கார்னர் பண்ணி அவர் என்ன பெரிய ஆள் மாதிரி நம்மளை வந்து ஒழிக்க நினைக்கிறாரு. இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள்லாம் சீனியர், கட்சியில் சீனியர், நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆனப்போ அவரும் கவுண்டர் நானும் கவுண்டர்னு வெளிப்படையாக பேசினேன். நான் வந்து அவரை தான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசினேன். அப்படிப்பட்ட எனக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணுறாரு அப்படின்னா மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி பண்ணுவார்? ஓபிஎஸ்லாம் பாவங்க, அவரெல்லாம் கட்சியில் ரொம்ப சீனியரு, கட்சிக்காக நிறையா உழைச்சார். அவரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு தூக்கி போட்டார். ஆனால் கொங்கு பெல்ட்டில் இருக்கிறவங்களையும் அவமரியாதை பண்ணால் எப்படி நம்ம ஆதரிக்க முடியும்? அவரை ஆதரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை வந்து செக் வைக்கணும். ஏன்னா நம்ம தானே வந்து அவரை பொதுச்செயலாளர் ஆக்கணும். பொதுச்செயலாளர் ஆக்கின பிறகு நம்ம சொல்கிறத அவர் கேட்கணுமா வேணாமா? அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னம்னா நம்ம எதுக்கு இருக்கிறோம் இங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தோடு வந்து செங்கோட்டையன் வந்து கேபி முனுசாமிகிட்ட கதறி இருக்கிறார். அதே போல் தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வேலுமணி வந்து செங்கோட்டையனை ரொம்ப தூண்டி விட்றாரு. நேரடியாக வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாரு, எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச மாட்டேங்கிறாரு. இவ்வளோ கோவத்தோடு வந்து வேலுமணி வந்து செங்கோட்டையன் மூலமாக காய் நவுத்துறாரு. நேரடியாக மோதுறதுக்கு அவர் தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பெல்லாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தரப்பை வந்து கூப்பிட்டு வச்சு, இங்கே பார், உன்னால் என்ன முடியுமோ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, அதிமுக உடைக்கணும்னு நினைக்கிறியா, உடச்சிக்க, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை தொலைச்சே விடுவேன் பார்த்துக்க, நீ கட்சியில் இருக்கவே மாட்ட, நீ கட்சியை விட்டு போனால் உன் கூட எத்தனை பேர் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து வேலுமணிகிட்ட வந்து பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. உன் பின்னாடி ஒரு ஈக்காக்கா கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணியோட ஆதரவாளர்கள் எல்லாத்தையுமே அவர் தான் சைடு கொண்டு வந்துக்கிட்டார். இவர் தான் எப்பயுமே ஒரு இது வச்சுருப்பார், ஒரு பிளான், திருப்பு சீட்டு ஒன்று வச்சுருப்பார்ல, பணத்தை போட்டு ஆட்களை கவர் பண்ணுறது. அந்த மாதிரி வந்து வேலுமணியில் இருக்கிற ஆதரவாளர்கள் சிலரை வந்து அப்படியே இது பண்ணியிருக்கிறார், அவர் சைடு கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது தான் வேலுமணிக்கே டென்ஷன் ஆகிடுச்சு, அவருடைய ஆதரவாளர்கள். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் வேலுமணி வந்து நிறைய பேருக்கு வந்து அவருடைய ஆதரவாளர் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையுமே வந்து அங்கங்கே வந்து முக்கியமான பதவியில் போட்டு வச்சுருக்கிறார். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கவனித்து வேலுமணி இப்படியே விட்டோம்னா கட்சியை வந்து கைப்பற்றிடுவான், நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய ஆதரவாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கொங்கு பெல்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் கொங்கு பெல்ட்லேருந்து ஆரம்பித்தார். அதனால தான் எம்பி தேர்தலில் புதுசாக ஆட்களை போட்டார். சிங்கை ராமச்சந்திரன்லாம் போட்டு எடப்பாடியோட விசுவாசி அப்படின்னு போட்டார். வேலுமணியெல்லாம் வேலையே பார்க்கல, போயா நீயே போய் வேலை பார்த்துக்க போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இந்த மாதிரி இருந்தது. அதனால் வேலுமணி என்ன செஞ்சார், அப்படியே டக்குன்னு செங்கோட்டையன் ஏற்கனவே அதிருப்தியில் இருந்தார். ஏன்னா உன் தொகுதியில் ஆட்களை வந்து வேறு ஆட்களை போட்டுக்கிட்டு இருக்காரு, கருப்பண்ணன் சொல்கிறான்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் நம்ம ஜெயிச்சா அவர் முதலமைச்சர் ஆகணுமா, நம்ம தோத்தே போயிடுவோம், எதுக்கு ஜெயிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன்ட்ட பேசினோன்னா செங்கோட்டையன் ரொம்ப அதிருப்தியில் இருந்தவர். அவரும் டென்ஷன் ஆகிட்டார். ஆமையா இப்போ கூட எனக்கு எதிரிகள் எல்லாத்தையும் கொண்டாந்து போஸ்டிங்காக போட்டு வச்சுருக்கிறாரு. அவங்கள வச்சுட்டு ஆலோசனை கூட்டம் எப்படி நடத்துறது, அடிதடி சண்டை, என் ஆதரவாளருக்கும் அவங்க ஆதரவாளருக்கும் வருமா வராதா, இது ஏன் எடப்பாடி பழனிசாமி தெரியாதுல? நான் பல தடவை எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசி பார்த்துட்டேன், பேசி பார்த்தாலுமே வந்து இது பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆலோசனை கூட்டத்தில் பிரச்சனை பஞ்சாயத்து அப்படிங்கும்போது உடனே செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. நீ கட்சியில் என்னப்பா, நீ கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டி உனக்கு ஒரு பெருசாக உன்னை யாருக்குமே தெரியாதுப்பா, அம்மா காலத்தில் வந்து நீ வேணால் இருந்திருக்கலாம், அம்மா காலத்தில் உன் பேர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போல்லாம் உன்னை யாருக்குமே தெரியாதுப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கேட்டதுக்கு உடனே சொல்லியிருக்கிறாரு, நான் அம்மா காலத்துலேருந்து மக்களுக்கு வந்து தெரியும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது கூவத்தூரில் தான் தெரியும், வேறு எப்படி தெரியும், யாருக்கும் பெருசாக தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட நீங்கள் வந்து இன்றைக்கி எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறீங்களா? நான் 9 முறை ஜெயித்தவன், கட்சிக்காக கட்சியில் வந்து ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் 9 முறை தொடர்ந்து ஜெயித்தவன். ஒரே ஒரு தடவை அப்போ வந்து அதிமுகவுக்கு எதிர்ப்பு நிறையா இருந்தது 96லன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் நான் தோற்றேன். மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா சாலிடாக ஜெயிச்சுட்டு தொடர்ந்து வெற்றி பெற்றுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அந்த திமிரில் தான் நீ பேசுறியா, 10வது முறை நீ ஜெயிச்சிருவியா, பார்த்துடலாம்,
நீ இந்த தடவை வந்து எப்படி நீ ஜெயிக்கிறேன்னு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆவேசமாக கத்த ஆரம்பிச்சிட்டார். இந்த சண்டை தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துருச்சு. என்னடா இது செங்கோட்டையன்லாம் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எடப்பாடிக்கு எதிராக வந்து ஒரு கும்பல் சேர்ந்த பிறகு எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கோட்டையன்ட்ட போய் கேளுங்கன்னு சொன்னால் நீங்கள் தாங்க போய் சொல்லணும், நீங்கள் தாங்க பதில் சொல்லணும்னு செய்தியாளர் வேறு டார்ச்சர் கொடுக்குறான். இங்கிட்டு கட்சிக்குள்ளே இந்த சைடு போனோம்னா இவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க, கட்சியில் சீனியரு அவர் சொல்கிறத நீங்கள் கேட்க வேண்டியது தானே, அவர் தொகுதியில் இது பண்ண வேண்டியது தானே அப்படின்னா, அவர் தொகுதியில் எந்த சமுதாயம் அதிகமாக இருக்குதோ அந்த சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்தேன், அது வந்து தப்பா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. இப்போ வந்து சமுதாய ரீதியாக தாண்டி ஒவ்வொரு ஏரியாவிலையும் கொடுக்கணும்னா சேலத்தில் இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே அவர் சமுதாயம் சார்ந்தவங்களுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாரு? இப்போ கருப்பண்ணன் வந்து அவர் சமுதாயத்தை சார்ந்த எம்எல்ஏ, ஈரோட்டில் ஏன் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? செங்கோட்டையனை விட அவருக்கு முக்கியத்துவம் எதுக்காக கொடுக்குறாரு? அப்படின்னா அவருக்கு விசுவாசமாக இருப்பாங்க, என்றைக்கான பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம கூட வந்து நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் என்ன செஞ்சார், இல்லை எடப்பாடி பழனிசாமி சுத்தப்பட மாட்டார், நம்மளை வந்து சீண்ட ஆரம்பிச்சிட்டாரு, சீண்டிக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்து நீ ஜெயிச்சிருவியாங்கிற அளவுக்கு போயிட்டாரு, அப்போ என்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கை நான் வளர்த்துக்கணும்ல என் தொகுதியில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். அது இல்லாமல் வேலுமணியும் செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருந்து செய்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன தான் வந்து சுமூகமாக வேலுமணியோட பேசினாலும் ரொம்ப வந்து உள்ளடி வேலையெல்லாம் நிறையா பார்க்குறான் அவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். இப்போ வந்து எடப்பாடியா செங்கோட்டையனா முதலமைச்சராகணும், முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா வேலுமணி தரப்பும் சரி, மற்ற நிர்வாகிகள் எல்லா மாவட்டத்தில் இருக்காங்களா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொங்குபேட்டிலேருந்து தான் முதலமைச்சர் வேட்பாளர் போடணும் அப்படின்னு சொன்னோம்னா எடப்பாடி பழனிசாமியை விட செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் மேலும் டென்ஷன் ஆகுது. எப்படி இது அப்படியே வந்து செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளராகினாலும் முதலமைச்சர் வேட்பாளராக வந்து யார் போட முடியும்? கூட்டணி வரதான், பாஜக கூட்டணி கட்சி, அவங்க கூட்டணிக்கு வந்தால் தான் செங்கோட்டையனை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இவ்வளோ நாள் நான் தானே முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சராக நான் தானே எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி பில்டப் ஆகியிருக்கிறேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி திடீர்னு செங்கோட்டையனை போடுறீங்க அப்படின்னா எடப்பாடி முகத்துக்கு ஓட்டு விழுவாது. குறிப்பாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஓட்டு சுத்தமாக விழாது. ஓரளவுக்கு செங்கோட்டையன் அப்படின்னு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஓரளவுக்கு செயல்பட்டால் செங்கோட்டையனை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த சூழ்நிலையிலையும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை கட்சிக்குள்ளே கொண்டு வந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராகவே இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ இதில் தான் எடப்பாடி பழனிசாமி தேவையில்லாமல் செங்கோட்டையனை உசுப்பேற்றி விட்டுட்டோம், சீண்டி விட்டுட்டோம், சொரிஞ்சு விட்டுட்டோம், அந்த ஆள் சும்மாவே இருக்க மாட்டேறான், இப்போ நமக்கு எதிராக இருந்தாலும் ஏதாவது ஒன்று பேசுவான் அப்படின்னு பார்த்தா பேச மாட்டேங்கிறானுங்க, எதையுமே பேச மாட்டேங்கிறாரு, என்ன ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் அவருக்கு இருந்தது. எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்குமான இந்த ஆலோசனை கூட்டம் இருக்குல்ல, இந்த மோதல் இருக்குல்ல, இது மிகப்பெரிய அளவில் ஒரு இதாக உருவாகிட்டே இருந்தது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படியா இருந்தாலும் நம்ம மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒரு 82 பேரை போட்டிருக்கிறோம், அந்த நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை கூட்டம், கட்சியை வந்து எப்படி வழி நடத்துறது. ஏற்கனவே சுற்றுப்பயணம் திட்டம் போட்டு அது புஷ்ஷுன்னு கிடக்குது, அது ஒன்றுமே செய்ய முடியல, சுற்றுப்பயணத்துக்கு போக முடியல, இன்னும் 1 வருஷம்தான் இருக்குது தேர்தலுக்கு. ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம ஒரு சுற்றுப்பயணம் போய் நம்ம வந்து அதிமுக ஒரு பலப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சா ஒன்றுமே பண்ண முடியல. ஓபிஎஸ்க்கு எதிராக வந்து போய் தான் இப்போ பெரிய குளத்தில் வந்து ஒரு மீட்டிங்கை போட்டார், அதுவும் சொதப்பலாக போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு சுற்றுப்பயணம் போகிறதுக்கே எண்ணமே இல்லை. போனால் என்னையா வெட்டியாக வெயில் அலையணும், சுற்றணும், மக்கள் வந்து பெருசாக ரசிக்க போகிறாங்களா, அது ஒன்றும் கிடையாது, வெயில் காலம்லாம் முடிஞ்சவொடனே சுற்றுப்பயணம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், வேலுமணி இவங்களுக்குள்ள ஒரு லடாய் ஓடுறதுனால அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, ஒரு ஆலோசனை கூட்டம் போடுவோம், ஆலோசனை கூட்டத்தில் வந்து கண்டிப்பாக செங்கோட்டையன் கலந்துக்குவார்ல, அதில் நம்ம பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அதே போல் தான் வந்து செங்கோட்டையனும் வந்து என்ன யோசிச்சார்னா, நம்ம இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி நம்மள்கிட்ட பேசி தான் ஆகணும், என்ன உங்கள் ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லணும், கேட்கணும். கேட்டார் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் தாங்க பிரச்சனை, நீங்கள் தாங்க இந்த கட்சியில் வந்து இந்த சின்னசாமி மகன் சிவகுமாரை போட்டிருக்கிறீங்க, அப்புறம் ராஜா எம்எல்ஏ மாநில பொறுப்பில் கொண்டு போய் போட்டிருக்கீங்க, அவங்களாம் எனக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க, கட்சி ஒற்றுமையாக ஒரே நிலைமையில் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, இது தப்பு இல்லையா, ஏன்ட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா வேணாமா, இவங்களுக்கெல்லாம் இந்த பதவி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யலானே அப்படின்னு கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். எனக்கு எதிராக நீங்கள் வந்து இருக்கிறவங்கள
முக்கியமான பதவிகளை கொடுத்து எனக்கு எதிராக அவங்கள பேச விட்றீங்க, ஆலோசனை கூட்டத்தில் தகராறு பண்ண விட்றீங்க. அப்படி தகராறு பண்ண விடும்போது எனக்கு அசிங்கம் இல்லையா? என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கேள்வி கேட்கலான்னு செங்கோட்டையன் இருந்தார். இப்படி செங்கோட்டையன் பேசுவார்னு எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். தெரிஞ்சதுனால அவர் என்ன செஞ்சார், ஐயையோ இவர்கிட்ட போய் நம்ம மாட்டக்கூடாது, ஆலோசனை கூட்டம்னு போடுவோம். போட்டுட்டு அதையும் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசும்போது கண்டிப்பாக செங்கோட்டையன் ஏதாவது கேட்டார்னா நம்ம பதில் சொல்லலாம்னு எடப்பாடி பழனிசாமி இருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன்ட்ட எதுவுமே பேசலை. செங்கோட்டையனை எதிர்பார்த்தார், எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக நம்மளை வாயை கலருவார், வாங்கு போட்டுக்குவார் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அவர் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி எஸ்கேப் ஆகிட்டார். எஸ்கேப் ஆன பிறகு எப்படி எல்லாம் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துட்டையும் பேசினார். பேசிவிட்டு அப்புறமா கடைசியாக ஃபினிஷிங்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபினிஷிங்கில் வந்து வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் என்ன செஞ்சார், கொங்குமண்டலம் ஈரோடு, குறிப்பாக ஈரோட்டில் நிறையா விஷயங்களை கட்சி சீனியர்கள்ட்ட நான் பேசினேன். குறிப்பாக அண்ணன் செங்கோட்டையன்ட்டையும் நிறையா பேசினேன். அது வந்து கட்சி சீனியர்கள் எனக்கு மதிப்பளிப்பிச்சு இந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசினதும், அவங்க தொகுதி ஆலோசனை பண்ண பேசினதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை விட்டார். அங்கே செங்கோட்டையன் பேரை சொன்னார். ஆனால் செங்கோட்டையனுக்கு அது திருப்தியே இல்லை. என்ன நம்மள்ட்ட வந்து எந்த ஆலோசனையும் பண்ணலை, வீடியோ கான்ஃபரன்ஸில் மட்டும் பேசினார். பேசிவிட்டு அவர் மட்டும் அப்படியே தாண்டி போயிட்டார். இது என்னத்துக்கு கடைசி நேரத்தில் கட்சி சீனியர் செங்கோட்டையனுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. செங்கோட்டையன் தொடர்ந்து அப்செட்டில் தான் இருக்கிறார். இப்படி உள்ளடி வேலை, உள்கட்சி விவகாரம் இதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான், எப்படியா இருந்தாலும் ஓபிஎஸை கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஓபிஎஸ் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டார், அது ஒரு புள்ள பூச்சி. அவரை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்து ஏதாவது ஒரு போஸ்டிங்கை போட்டு கொடுத்து, அண்ணே இருண்ணே, கட்சி நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தால் நம்ம தானே, நீங்கள் உங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுருவோம்ண்ணே அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். கண்டிப்பாக அவரை நம்புவார். அவரை நம்ப வச்சு கழுத்தறுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஆனால் இதை நம்புறதுக்கு ஓபிஎஸ் இப்போ தயாராக இல்லை. அவர் வந்து கட்சிக்குள்ளே போவார், அதிமுகக்குள்ளே போவார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டார். அதே சமயத்தில் வந்து இந்த தடவை அவர் மட்டும் கட்சிக்குள்ளே போகிறத தாண்டி சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களை எல்லாத்தையும் கட்சிக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ பெரிய கேமை வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கார், ரொம்ப அசால்ட்டாக விளாண்டுக்கிட்டு இருக்கார். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி.